வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ரொம்ப முடியாத ஒரு இதுதான். என்ன, நேற்று நைட்டே வந்து பூனைக்குட்டிக்கு ஒரு பூனை நான் எடுத்து பார்க்குறதில்ல. அதிகமாக அது கிட்ட வரவே வராது. தனியாக ஒரு போய் தூக்குவேன், தூக்கி கொஞ்சுவேன். ஆனால் அது ரெண்டு வந்துட்டு கிட்ட வராது, ஓடியே போயிடும். ரெண்டு இந்த அது அம்மா இருக்குது பாருங்கள், அம்மா மாதிரி ஒரு குட்டி இருக்கும். அது கூட பாரு, அவங்க அயாள்கிட்ட போய் பேசும், எது கேட்டாலும் பேசும். இதுக்கு ரெண்டும் பேசாது. இது ரெண்டும் ஒரே மாதிரியா இருக்கும், அதுக்கு ரெண்டும் ஒரே ஆயாள் மகளும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. அது முடியாமல் போயிடுச்சு ரொம்ப. அப்புறம் நைட்டே கஷ்டமாக இருந்துச்சு. சரியா தூக்கமே வரல, என்னன்னு தெரியல, ஒரு மன உளைச்சல் மாதிரியே வந்துட்டு இருக்குது. அப்புறம் காலையிலே ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் ஒரு 11 மணிக்காக கொண்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ 2 ஃபோன் குட்டியும் அந்த இதில் ஃபோன் பாக்ஸ் இருக்குது, அதில் போட்டு கொண்டு போனேன். போனதுக்கப்புறம் பார்த்தாங்க, ரெண்டுக்குமே ஃபீவர் இருந்துச்சு. இது வாமிட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு வாரமாக ஓடி போயிடுச்சுன்னு சொன்ன பாருங்க, அது வந்து வாமிட்டிங்காக பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கும் ஃபீவர் இருந்துச்சு. இப்போ சிலிண்டர் குளுக்கோஸ் பாட்டில் போட்டாங்க, ரெண்டுக்குமே 3 ஊசி போட்டு விட்ருக்காங்க. திரும்பவும் நாளைக்கு காலையில் கூட்டி வர சொன்னாங்க. அதிகமாக இருந்ததுன்னா சாயந்தரமே கூட்டி வர சொன்னாங்க, 4-5 மணிக்காட்ட. பரவாயில்ல, 2 தூங்கிட்டு இருக்குதுங்க. அந்த ஊசி போட்ட இதெல்லாம் 2 தூங்குது. அந்த சின்ன குட்டி கிட்டவே வராமல் இருந்துச்சுங்களா, அங்கே போய் ரொம்ப அன்பாக அவங்க ஊசி போடக்குள்ள கையிலேயே வச்சு பிடிச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கண்டா கிட்ட போகவே மாட்டேங்குது. அப்புறம் ரொம்ப ரொம்ப பாசமாக வீட்டில் வந்து என்னை சித்தி கூப்பிட்டுட்டே இருக்குதுங்க. அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கு அவருங்க அந்த இடத்துல போய் அங்கே போய் யாரும் இல்லை, எல்லாத்தையும் பார்த்து பயக்குது. எங்கிட்ட ஓடியாது, இங்கே நெஞ்சுக்கிட்ட ஓடியாந்து படுத்துக்குது. அதை நினச்சி பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்டாங்க, போன குட்டி 4மே நீங்களே வளர்த்திட்டீங்களா அப்படின்னா, ஆமாப்பா, விட்றக்கு மனசு வரல, நானே வளர்த்திட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல அப்படின்னாங்க. ஒரு மணி நேரம் அங்கே வெயிட்டிங் ஆயிடுச்சு. அப்புறம் ஆட்டோக்கு 200 கேட்டால் அப்படி 150 தான் கொடுப்பேன் எப்பவுமே. ஆனால் கொஞ்சம் லேட்டானதுனால 200 கொடுங்க அப்படின்னு அப்படி சரி போயிட்டு போதுன்னு கொடுத்துட்டேன். எத்தனையோ பெரிய செலவு வந்துக்கிட்டே இருக்குதுங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒன்று காலையில் எப்பவுமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இந்த இடத்துல டீ வச்ச கிண்ணி, அந்த கிண்ணி வந்து ரொம்ப சுடுந்து. இந்த இடத்துல ரவுண்டும் இந்த பக்கம் 2 பக்கம் இப்படி எடுத்துகிட்டு அப்படியே சூடாகிடுச்சு. பயங்கரமாக எரிச்சல் தாங்கவே முடியலைங்க. இந்த கரையாக ஞாயிறு பாருங்க இருக்கேன், இன்னும் ஒரு லைட்டாக இருக்குது. பயங்கர எரிச்சலுங்க. அப்படியே கொண்டு போய் அதை டீயும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல, கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அந்த ஃப்ரீசர் இருக்கும், அதில் கொண்டு 2 கையும் வச்சுட்டு கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் அந்த எரிச்சல் போயிடும். நீங்கள் யாருக்காவது கையில் சூடுபட்டுன்னா ஃப்ரீசரில் கொண்டு போய் கையை அப்படியே வச்சு அமுத்தி வச்சுக்கோங்க. உடனே அந்த எரிச்சல்லாம் போயிடும். 2-3 டைம் அப்படி வச்சிங்கன்னா அப்போவே எரிச்சல் போயிடுச்சு. கொஞ்ச நேரம் பொறுக்கவே முடியல. அதுக்கப்புறம் அந்த வைக்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேட்டேன். அப்போ கூட நான் கேட்டேன், யாராவது வளர்த்துவாங்களா போன குட்டி அப்படின்னா, இல்லைங்க, நீங்கள் பார்க்குற மாதிரி யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு ஓரத்தில் வாந்தி வாங்கிட்டு கிடந்தா கூட வெளியே தூக்கி போட்டு போயிடுவாங்க, இங்கெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னாங்க. சரி இருக்கட்டும், அது நமக்கு. ஆனால் ஆட்டோவில் திரும்பி ரிட்டர்ன் வர்றப்ப அந்த பூனைக்குட்டி கத்துது, என்னை அந்த பக்கம் திருப்பி வச்சுருந்தது ஓப்பனாக. அதனால நான் காணாமல் என்ன மட்டும் கத்திக்கிட்டே இருந்துச்சு. அப்புறமேட்டு என் பக்கமாக திருப்பி வச்சு பேசினேன். அதுக்குள்ளே அந்த காலை விட்டு தொடுது என்னையா. அந்த பெரிய பூனைக்குட்டியே சின்ன 2மே விட்டு போட்டுக்கு போயிடும்னு என்னமோன்னு பயம், பாவம். அது மனசு அழுக்கு வந்துருச்சு எனக்கு அந்த இடத்துல. நான் என்ன நினச்சேன்னா, என் பிள்ளைய நான் பார்த்துக்க சொல்கிறேன். எங்காவது என்னுடைய மனசில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி தான் நான் போகணும், அப்படித்தான் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குற மாதிரி அது யாரும் பார்க்க மாட்டாங்க. சப்போஸ் அது எனக்கு முன்னாடி ஏதோ ஒன்று போச்சு, அந்த பயந்தாங்க வந்துடுது எனக்கு. பெரிய பூனைக்குட்டி வந்து இப்படி தான் இறந்துருச்சு, டக்குன்னு உடம்பு சரியில்லை, ஒரே நாளில் இறந்துருச்சு. அதுலேருந்து எனக்கு பயம். அதனுடைய வேதனை அனுபவிக்கிறதுக்கு 6 மாதம் அழுதுகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆஸ்பத்திரி போனப்போ அங்கே ஊசி போட்டு குளுக்கோஸ் பாட்டில் ஏறிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், நீங்களாம்மா அந்த பூனைக்குட்டி காணாமனு அழுன்னு அழுதாங்க, ஆக்சிடென்ட் ஆனப்போ மேலேருந்து விழுந்துருச்சுங்களா. அப்போ வந்து பயங்கரமாக அழுதுட்டேன், கத்திட்டேன். கத்தி ரோடுன்னு கூட பார்க்கல, அழுதுட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் கூட ரொம்ப அழுதேன். இங்கேயும் அழுதேன். இன்னொரு பக்கம் கூப்பிட்டு சொன்ன பாருங்க, 105 கிலோமீட்டர் ஏதோ புள்ளிவேந்தில், அங்கே போயும் அந்த டாக்டர் கையை பிடிச்சிட்டு அப்படி தான், எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படின்னு. உயிர் மட்டும் அது கால் நான் சொன்னேன், கையிலே வச்சுக்கோ, நான் வளர்த்திக்குவேன், பாத்ரூம் எல்லாம் போனால் கூட நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அழுதேன். இல்லைம்மா, உயிருக்குலாம் ஒன்றும் ஆகாதுனாரு. அதுக்கப்புறம் அதை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். இங்கே வந்து இந்த 1 வாரம் காணாமல் போயிடுச்சா, அந்த 1 வாரம் பயங்கர டென்ஷனில் அழுது. அது என்னமோ தெரியலைங்க எனக்கு. அம்மா அப்பா போனது நினச்சே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு இது எனக்கு யாருமே இல்லாமல் இதுக்கு தான் எனக்கு எல்லாமே இருக்குது, வேறு எதுவுமே எனக்கு இல்லை ஆசை. அப்புறம் இதுகளை இது பண்ணிவிட்டு 1 வாரம் போனதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட காலில் வந்து கையில் வந்து கெஞ்சி கேட்டு அழுது. அதுக்கப்புறம் வந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் இருக்குவாச்சுங்க. அதுக்குள்ளேயே இப்போ இந்த ஃபீவர் வந்து சாப்பிடாம 2மே தோலாட்ட போயிடுச்சு. ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. என்னடா இப்படி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தா போயிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒன்று நான் அடிக்கடி எழுப்பேன். ஆனால் அதிகமாக என்கிட்ட அட்டாச்சு வந்து அந்த பெரிய பொண்ணு தான். ரொம்ப சின்ன அதனுடைய குட்டி இன்னொரு குட்டி இருக்குது, அதே மாதிரி இருக்கும்ல, அது கொஞ்சம் வரும். ஆனால் அந்த புண்ணியாட்டில் இல்லை, அது மேலே வந்து படுத்துக்கும். இந்த கை வச்சுன்னா கையில் தலையை வச்சு பக்கத்தில் சைடில் வந்து படுத்துக்கும். அது எப்போவுமே அப்படி ஒரு படுத்தா தான் சித்த நேரம் திருப்தி ஆகும். இல்லைன்னா நைட்டு படுக்கலாம், காலையிலே வந்து படுக்கும். அது நான் வாடா அப்படி வந்துடும். அந்த என்ன சொல்கிறேன்னா, அந்த பிரிவை என்னால் தாங்கிக்க முடியல. நான் எங்கள் வீட்டுக்காரர் இதில் வந்து
கல்யாணம் ஆனப்போ நம்ம சின்ன வயசு 18 வயசு ஒன்றும் இல்லை, அந்த அன்பு அதுகளை தான் நம்ம இதாக பார்ப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அது எதிர்பாதமாக எனக்கு வந்ததுனால அதுலேருந்து அப்படியே அப்செட்டாக அடிச்சிருச்சு மைண்டு. சந்தேகப்பட்டு கேட்டு 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 என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி அது பண்ணலாம். அந்த இது எனக்கு அப்படியே போயிடுச்சு. அதுக்கடுத்து புள்ள படிப்பில் வந்து ஓடுன்னு ஓடணுங்க. வெயில எதையும் கண்டுக்க மாட்டேன். எனக்கு என்னமோ அன்றைக்கில் ஏசி வாங்கி போட்டு உட்காந்துருக்குறேன். அன்றைக்கி ஏசியும் இல்லை, கூசியும் இல்லை, எதுவும் இல்லை. ஓடிக்கிட்டே இருப்பேன். டெய்லி ஏதோ ஒரு வேலை வரும். அந்த புக்கு வேணுங்க, அது வேணுங்க, இது காசு வேணுங்க, அது என்னமோ சொல்லும். கடைசிக்கு லேப்டாப் வேணும்னு கேட்டு லேப்டாப் வாங்கி கொடுத்து அதுலேயே பிரிண்டிங் மிஷினும் கேட்குது. கொய்யாலே நீ படிக்கிற படிப்புக்கு இந்த கொய்யாலேன்னு சொல்கிறத இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வஸ்தலாம் அப்படின்னு அவங்க பேர், அவங்க கேட்டாங்க, கொய்யாலே அப்படின்னு சொல்கிறீங்களா, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒரு அர்த்தம் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கொய்யாலே அது நிறைய பேர் தான் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. நாங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கிறோம். அது கோயம்புத்தூர்ல இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படி பேசி அதே வந்துச்சு. இல்லை தெலுங்குல அப்படி இல்லை, கொய்யாலே இல்லை, நீ அங்கம்மா அப்படின்னு வரும். தெலுங்குல நீ அங்கம்மா அப்படின்னு வரும். இது கொய்யாலே அந்த அடிக்கடி சொல்லலாம். அது கேட்டிருந்தாங்க அவங்க, அமெரிக்கன் மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. நான் ஒரு ஆன்சர் சொல்லிட்டு நல்லா இருக்காதுல்ல அப்படின்ட்டு. அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது கொய்யாலே அப்படின்னா எனக்கு அது ஒரு அடிக்கடி அந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். கொய்யாலே என்ன வர அப்படின்ட்டு வரும். அதனால் அவங்க கேட்டாங்க. உங்களுக்கு வேறு ஐடியா இருக்கலாம், அது ஒரு காமெடியான வார்த்தை தான், தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் எனக்கு, சரிங்களா? மெசேஜ் கமெண்ட்டில் போடுங்க, இந்த வீடியோவிலேயே பார்த்து புரிஞ்சுக்கலாம். நான் தான் பெரிய கூமட்டை தாங்க, நான் முட்டாள் கூமட்டையாக உட்காந்துருக்குறேன். இல்லைன்னா எப்படிங்க நான் தனியாக வந்து இருந்து என்ன தைரியத்தில் வந்து இங்கே இருந்துட்டு உட்காந்துருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல. சென்னை போகலாமான்னு தோணுது. அதுக்கப்புறம் அங்கே போய் இந்த மொட்டை மாடியில் இருக்காங்க, மேலே வீடெல்லாம் எதுவும் இல்லை, இவங்க மட்டும்தான். சில பெயிண்டாக அடிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா பெயிண்ட் கூட அடிச்சு விட்டுட்டாங்க. பெயிண்ட் அடிச்சு விட்டுருந்தா கூட கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், அதுவும் பண்ண விட்டுட்டாங்க. அந்த பயத்துக்கே போகாமல் இருக்கிற முக்கால்வாசி. ஏன்னா போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. தம்பி ஸ்கூலுக்குன்னா போகல, அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. போகலாமான்னு பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. போகலாமா வேண்டாமா. மாங்காய் ஊறுகாய் போட்டு வச்சு அது அப்படியே கிடக்குது. ஸ்டீல் பாத்திரத்துலேயே போட்டு வச்சுருக்கிறேன். அது துரு பிடிச்சி குப்பை மேலே போய் அந்த பிளாஸ்டிக் பக்கெட் வாங்கி வந்து போட்டு அதை போட முடியல, அதில் போட்டு வைக்க முடியலன்னா பாருங்களேன் எந்த ரேஞ்சில் வாழ்கிறேன்னு. முடியதில்லை, எங்கள் ஹெல்த் வந்து சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்குது கொஞ்சம் கூட. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக வருது. கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது? மீண்டும் அடுத்த இதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.